வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் லைன் பார்க்கலாம். இது வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் அண்டு கோனிக்கல் ஷேப்பில் நம்ம வந்து இதை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்பேர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஃபுல் சிலிண்டர் நான் ஒரு 100 கொடுக்குறேன். ஓகே, இப்போது ரிஃப்ளெக்ட் லைன் ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் டைரக்ஷன். நம்ம இந்த டைரக்ஷன் கொடுக்கலாம். ரைட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. இந்த ரோ பிடிச்சி நம்ம மூவ் பண்ண நமக்கு தெரியும். அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் லைன் இதை வந்து டேஞ்சன்சி நம்ம கொடுக்கலாம். டேஞ்சன்சியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். டேஞ்சன்சியாக இருந்துச்சுன்னா நார்மலாக வேணால் நார்மலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த கவு டேஞ்சன்சியாக இருந்தால் டேஞ்சன்சியாக வந்து அந்த ஷேப் வந்து மாறிடும். இப்போ வந்து ரிப்பீட் ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் ஓகே. இப்போ வந்து நமக்கு எத்தனை நேரமாக மல்டிபிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். 4 கொடுத்துட்டு க்ரியேட்டிங் எ நியூ பாடி அப்படிங்கிறது எடுத்து விட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மல்டிபிளாக க்ரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சிலிண்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன் இந்த பாயிண்டில். ஸோ டைரக்ஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேம் வேல்யூ அதே வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரிஃப்ளெக்ட் லைனில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த சர்ஃபேஸ் கொடுத்துட்டு டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் ரிஃப்ளெக்ட் லைன் வேணும் அப்படின்ட்டு அந்த லைன் கொடுத்துட்டு லைனும் கொடுக்கலாம். நம்ம வந்து டைரக்ஷன் இந்த ஆக்சிஸ் லைன் கொடுக்கலாம். ஸோ இப்போ அப்படி ஜஸ்ட்டு நார்மலாக வேணும்னா நார்மல், டேஞ்சனாக வேணும்னா டேஞ்சன்சியாக வந்து நம்ம க்ரியேட் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஓகே, கீப் ஆல் தி சப் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம ஃபர்தராக மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இது சர்ஃபேஸோட குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் லைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டிவியேஷன் இல்லாமல் கரெக்டாக வந்து க்ரியேட் ஆகும்.